வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹிஜாப் அசோசியேஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2018 வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஹிஜாப் அசோசியேஷன், ஸோ ஒரு சில விஷயங்களை பேசலாம். அப்புறம் அந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ரவிச்சந்திரன் அவங்களுடைய மனைவி கலைச்செல்வி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து 2018 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4400 கோடி வந்து மோசடி பண்ணிட்டாங்க, ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதில் மொத்த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,120 பேரை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2018 வந்து பார்த்தீங்கன்னா இது இழுத்து மூடிட்டாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ரவிச்சந்திரன் அவங்களுடைய மனைவி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரனுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்டிக்கு வந்து பயில் கிடச்சிருச்சு. அவங்களுடைய மனைவி கலைச்செல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 22/8/2024 அன்னைக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியான சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பெயில் கொடுக்கல, அவங்களுக்கு பெயிலை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஹியரிங்க்கும் பார்த்தீங்கன்னா டேட் கொடுக்காம டேரெக்டாகவே பெயிலை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வருத்தத்தை உண்டாக்கி இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எம்டி ரவிச்சந்திரன் ஆகட்டும், அவங்க மனைவியாக இருக்கட்டும், அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியே வந்தால் தான் பணம் கொடுக்க முடியும், நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் 2 அக்கௌண்ட்டில் எங்களுக்கு பணம் இருக்குது. ஸோ அதை நான் வெளியில் வந்து கையெழுத்து போட்டு நான் பணத்தை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன், கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடந்த ஹியரிங்கில் அவங்க தரப்புலேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹியரிங்கில் ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலன் சிறையிலேயே பார்த்தீங்கன்னா தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேற்று உருவாகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மன கஷ்டத்தை உண்டாக்கி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி பல கோடி ரூபா வந்து இழந்திருக்கிறாங்க. ஸோ மக்கள் ஆர்வமாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பெயிலில் வெளியில் வந்துருவாங்க, கலைச்செல்வி வெளில வந்துருவாங்க. அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துருவாங்க, எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடியாக இருக்கிற மாதிரி ஜட்ஜி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா கலைச்செல்வியாக இருக்கட்டும், அவங்க ரவிச்சந்திரன் ஆகட்டும், அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கட்டாயம் வந்து நாங்கள் பணத்தை கொடுத்துருவோம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் நாள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெயிலை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சாரே வந்து நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆருத்ரா, ஐஎஃப்எஸ் யாரெல்லாம் இதில் ஸ்கேம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து காலதாமதம் பண்ணாமல் மக்களுக்கு வந்து அவங்களுடைய பணத்தை வந்து திரும்ப கொடுக்கணும். அவங்களோட சொத்தை முடக்கியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கான காசை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோரிக்கை ஒன்று வைப்போம். ஹிஜாபில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ ஸோ எல்லா சார்பாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாகவும் ஒரு ஒன்று வைப்போம். ஸோ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இது செவிசாச்சு இதில் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ஹியரிங்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயில் கிடைக்கணும். அப்படி பெயில் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, மக்களுக்கான பணம் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நானும் எதிர்பார்க்குறேன், நானும் ரொம்பவே ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான பணம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோ மூலியமாக நம்ம சேனல் மூலியமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கோரிக்கையை வைப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக ஹிஜாபில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, நல்ல தகவல் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதே மாதிரி வர சூப்பரான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.